காலையில 6 டூ 9 வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ போறதுனால ஹார்ட் அட்டாக் வருமா? அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்லுது? அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கார்டியாலஜி பப்ளிஷ் பண்ணுது. லார்ஜஸ்ட் மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடி 66,000 பேர் இதில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில மாரடைப்பு வர்றதுக்கான நேரங்கள 4 பகுதியா பிரிக்கிறாங்க. மிட்நைட் 12 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 18. காலையில 6 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் 32. மத்தியானம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 28%. சாயங்காலம் 6 மணிலேருந்து மிட்நைட் 12 மணி வரைக்கும் 22. காலையில் 6 டு 12க்கும் மத்தியானம் 12 டு 6க்கும் ஹார்ட் அட்டாக் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4% தான் கூட இருக்குது. இதில் ஒரு 80%, இதில் ஒரு 20% அப்படின்னா பெரிய எண்ணிக்கைன்னு சொல்லலாம். 32க்கும் 28க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, 4% தான் வித்தியாசம். குளிர்காலங்களில் காலையில் வாக்கிங் போனால் ஹார்ட் அட்டாக் வருமாமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ விளக்கம், பனியில் போயிட்டு வந்தோடனே கையெல்லாம் விரைச்சி போயிடுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விரைச்சி போகுது அப்படிங்கிறது வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்போ கொஞ்சம் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும், பிளேட்லெட் அக்ரிகேஷன் அதிகரிக்கும், சிம்பத்தெட்டிக் ஆக்டிவிட்டி அதிகரிக்கும். ஸோ ஆல்ரெடி உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் குளிர்காலங்களில் விடிய காலையில் வாக்கிங் போகிறத தவிர்த்துக்கலாமே தவிர எல்லாருக்குமே இது நம்ம பொதுவான கருத்தாக சொல்ல முடியாது. பெங்களூரை சேர்ந்த இந்த முதியவரை பாருங்க, வயசு 96, எல்லா ஜாக்கிங் எல்லா மேரத்தான் காம்படிஷன்லையும் கலந்துக்கிறாரு. பெங்களூருக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்காரு. 69ங்களா? எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க? வெளிநாட்டை சேர்ந்த இந்த ஐயாவை பாருங்க, காலையில் எழுந்திரிச்சு டெய்லி ரன்னிங் போவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முட்டையும் மரவள்ளி கிழங்கும் சாப்பிட்ருவாரு. இவங்கெல்லாம் வீடியோ போடுறதுனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்க. கண்ணுக்கு தெரியாதவங்க இன்னும் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற கிரவுண்டில் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங்கும் ஜாக்கிங்கும் போயிட்டு ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுடைய இதயத்தினுடைய அமைப்பே மாறிடும். அது பேர் அத்லெட்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதயம் 72 தடவை துடிச்சு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை சப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 50 வாட்டி 55 வாட்டி கம்மியாக துடிச்சு அதே வேலையை செஞ்சது. இதுதான் லோ ரெஸ்டிங் ஹார்ட்டோட பெனிஃபிட்ஸ். இது யாருக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா அத்லெட்ஸ்க்கு இருக்கும். ஸோ தொடர்ந்து வாக்கிங் அண்ட் ஜாகிங் போகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்க தான் செய்யுது. டயபெட்டிஸ் உள்ளவங்க காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் சரியாக சாப்பிடாம வாக்கிங் போய் லோ சுகர் வந்து லோ பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த தாத்தா மாதிரி முட்டையோ மரவள்ளி கிழங்கோ சாப்பிடனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எது இருக்குமோ அதை சாப்பிட்டுட்டு போங்க. தண்ணி குடிச்சிட்டு போங்க. முதல் நாள் நைட்டு சரியாக தூக்கம் இல்லை, அலைச்சல், ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், லேட்டாக தான் படுத்தேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் தயவு செஞ்சு வாக்கிங் போகாதீங்க. நல்லா உறக்கம் இருந்தால் மட்டும் அடுத்த நாள் காலையில் போங்க. ஏன்னா நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பர் ரெக்கவரி இருந்தால் தான் நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ வாக்கிங் போகிறதுலையும் ஜாக்கிங் போகிறதுலையும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸாக மக்களுக்கு சொல்லணுமே தவிர நீங்கள் வாக்கிங்கே போகக்கூடாது, 50 வயசுக்கு மேலே ஜாக்கிங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா லோடிங் டோஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சா சிபிஆர் செய்கிறது எப்படி, ஏஇடி டிவைஸ் பயன்படுத்துறது எப்படி அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மக்களை தேவையில்லாமல் பயமுறுத்தாதீங்க.